ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. சர்வம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் யோகி ஜெயப்பிரகாஷின் அன்பான வணக்கங்கள். அன்பர்களே, நம்ம இந்த பதிவில் என்ன பார்க்க இருக்கோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிகழ்ந்த 2025 ராகு கேது பெயர்ச்சிக்கான பலாபலன்கள். இந்த வருடம் பார்த்திங்கன்னா குருவின் பெயர்வு, அதற்கு முன்பாக சனியின் பெயர்வு, அதனை தொடர்ந்ததாக இந்த ராகு கேதுக்களின் பெயர்வு நடக்க இருக்குங்க. இப்போ மே மாதம் இந்த பெயர்ச்சி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் 18ஆம் தேதி 2025 நடந்து முடிந்தது. அதன் மூலமாக மீன ராசியில் வீற்றிருந்த ராகு பகவான் அங்கிருந்து கும்ப ராசியை நோக்கி பயணப்பட்டார். அதேபோல் கன்னி ராசியில் இருந்த கேது பகவான் சிம்மத்தை நோக்கி பயணப்பட்டார். இப்பொழுது கும்பத்தில் ராகு, சிம்மத்தில் கேது என்கின்ற, ஏன்னா நேரு 7க்கு 7ஆக இருக்கக்கூடிய கிரகங்கள், இந்த சாயா கிரகங்கள், சர்ப்ப கிரகங்கள் என்றெல்லாம் இந்த ராகு கேதுக்களை வர்ணிப்பார்கள். ஒரு மனிதனுடைய கர்மாவை எடுத்து கூறக்கூடிய ஒரு அற்புதமான கிரகம் இந்த ராகு கேதுக்கள். இந்த குருவுக்கு மேலாக சனிக்கு கீழாக அதிகபட்சம் 1.5 ஆண்டு காலகட்டம் ஒரு ராசிக்குள்ளாக இருந்த 2 கிரகங்களும் அமருவார்கள். 1.5 ஆண்டு காலகட்டம் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய காலகட்டம். அதனால் ஒவ்வொரு ராசியிலையும் அவங்க இருக்கும்போது 12 ராசி நேயர்களுக்கும் சில தாக்கங்களை அவர்கள் ஏற்படுத்துவார்கள். அது நல்லதாக அமையலாம், சரியில்லாமல் இருக்கலாம், அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. ஆக உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு இந்த ராகு பகவானும் இந்த கேது பகவானும் என்ன மாதிரியான ஏற்றங்களை வழங்க இருக்கின்றார்கள், எங்கெல்லாம் நீங்கள் நிதானமாக இருக்க வேண்டும். ஏன்னாங்க இந்த ராகு கேதுக்களில் பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை என்னென்னா, ராகு நன்மையை செய்கிற அமைப்புகள் அமர்ந்தால் கேது காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்பில் இருப்பார். கேது நன்மையை செய்கின்ற அமைப்புகளில் இருந்தால் ராகு காலை பிடிச்சி இழுக்கிற அமைப்புகளில் இருக்கார். அப்போ என்ன அர்த்தம்னா, ராகு கேதுக்கள் இருவரும் சேர்ந்து ஒரு ராசிக்கோ ஒரு நட்சத்திரத்திற்கோ முழுமையாக நன்மையை தரமாட்டார்கள். ஆக நம்ம அதிகபட்ச நன்மை எந்த ராசி நட்சத்திரங்களுக்கு இருக்குது. அப்போ நம்ம கைடன்ஸ் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களில் நன்மையாக இருக்கும், என்ன மாதிரியான விஷயங்களில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க இருக்கிறோம். இது கோட்சார அடிப்படையிலான ஒரு பொது பலன். இருந்தாலும் உங்கள் சுய ஜாதக தசாபுக்தி அமைப்புகளையும் ஒரு முறை ஜோதிடர்கிட்ட செக் பண்ணிக்கிட்டு அது நல்லா இருந்தது அப்படின்னா முக்கிய பலன்களில் இறங்குறது நல்லது. சரிங்களா? இந்த ராகு கேது பயிற்சி 2025 உங்களுடைய ஜென்ம நட்சத்திரத்திற்கு எப்படி இருக்கிறது பாருங்கள், பார்க்கலாம். சுவாதி நட்சத்திரத்து அன்பர்களை பொறுத்த மட்டிலும் ஏற்கனவே உங்களுக்கு 6ஆம் இடத்துல ஒரு சாதகமான அற்புதமான இடத்துல ராகு பகவான் இருந்தார். அது ஒரு சகலத்திலும் ஒரு நல்ல மேன்மையான அமைப்பு. இப்போ அங்கே சனி போயிருக்கார். ஆனால் ராகு இப்போ 5க்கு வந்துட்டார். ஆனால் இன்னொரு துருவம் கேது இருக்கார் இல்லையா, அவர் 11க்கு போயிருக்கார். அப்போ சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் பெரிதாக கவலை கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. 18 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 1.5 வருடம் 11ஆம் இடத்திலே கேது பகவான் அமர்வதுங்கிறது ஒரு மிக யோகமான நிலைப்பாடு. இது ஒரு நல்ல அற்புதமான அமைப்பு. இது முதல்ல எதுக்கு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, பொருளாதார வளர்ச்சிக்கு சிறப்பு. உங்களிடம் இருக்கின்ற பொருளாதார நெருக்கடிகளை சனி குறைப்பார், பொருளாதார வளர்ச்சியை கேது பார்த்துக்கிடுவார். அப்போ ஓவராலாக இந்த பயிற்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நீங்கள் வரவேற்கத்தக்க ஒரு பயிற்சியாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஆக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் வேலை அமைப்புகளுக்கு தாராளமாக முயற்சிகள். தொழில் செய்து கொண்டிருக்கின்ற அன்பர்கள் தொழிலை அழகாக ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போகிறதுக்கான வழியை பாருங்கள். இட் இஸ் அ குட் பீரியட் ஃபார் ஏர்னிங். நல்ல வருமானத்துக்கான ஒரு காலகட்டம் பயன்படுத்திக்கிடுங்க. சரிங்களா? உத்தியோகம் இல்லாத அன்பர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கின்ற ஒரு நல்ல காலகட்டம். வேலை கிடைக்கும், தாராளமாக முயற்சிக்கணும். சரிங்களா? கொஞ்சம் சொந்த ஊரை விட்டு வெளியில் முயற்சிச்சிங்கன்னா இன்னும் சிறப்பான அமைப்புகளில் வேலை வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக அதிகம். இரண்டாவதாக இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் கடன் தொந்தரவுங்க அப்படியே நெருக்குதுங்க. ஒன்றும் பண்ணுறதுக்கே இல்லை, என்ன பண்ணுறதுனே தெரியல, ஊரை விட்டு ஓடிடலாமான்னு இருக்கேன், சூசைட் பண்ணலாமான்னு தோணுது, அப்படிங்கிற மாதிரியான ஒரு மன உளைச்சல்கள்லாம் ஒரு சிலர் இருப்பீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது என்னென்னா, இந்த காலகட்டம் கொஞ்சம் தாக்கு பிடிச்சிருங்க. ஏதேனும் ஒரு விதத்தில் உங்களுடைய கடன் சுமைகளை குறைத்து மன உளைச்சலை குறைப்பது மாதிரியான ஒரு அமைப்புகளில் இந்த காலகட்டம் அமையுங்கிறதுல மாற்று கருத்தே கிடையாது. சரிங்களா? ஆக அன்பர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டிய முக்கிய விஷயம், இது ஓரளவு நல்ல காலகட்டம். கடன் தொந்தரவுகளை கட்டுக்குள் கொண்டு வந்தே தீரும். உத்தியோகம் ஹார்ட் ஒர்க் பண்ணுறேங்க, ஆனால் என் உழைப்புக்கு ஏற்ற ரிசல்ட் ஒன்றும் பெருசாக கிடைக்கிற மாதிரியே இல்லைங்க. நான் எந்த பொசிஷனில் இருந்தனோ அதே பொசிஷனில் தான் இன்றைக்கி வரைக்கும் இருக்கிறனே தவிர பெருசாக க்ரோத்து, வளர்ச்சி, சம்பளம் இன்க்ரிமெண்ட் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் மாடு மாதிரி உழைச்சிக்கிட்டு இருக்கேன் இந்த நிறுவனத்தில் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த காலகட்டம் உங்களுடைய உயர்வுகள் சற்று அதிகரிக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம்.
அது எந்த மாற்றமே இல்லை. சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் அடுத்த கட்டத்தை நோக்கி உத்தியோகம் வளரும். ப்ரமோஷன் கிடைக்கலாம், அல்லது இன்க்ரிமெண்ட் கிடைக்கலாம், இல்லை ஒரு நல்ல அப்ரிஷியேஷன்ஸ் கிடைக்கலாம், இல்லை ஒரு கூடுதல் பொறுப்புகள் கிடைக்கலாம். எப்படி கிடைச்சாலுமே உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் அந்தஸ்தும் அதிகரிக்கின்றது அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. சரிங்களா? இது ஒரு நல்ல அமைப்பு. அதனை அடுத்த அமைப்பாக குழந்தை பாக்கியம். குழந்தை பாக்கியமே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் குழந்தை பாக்கியத்துக்கான அமைப்பு. அதுலேயும் குறிப்பாக மெடிக்கல் எதுவும் பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு உறுதியாக இந்த காலகட்டம் மருத்துவ உதவிக்கு பிறகாக புத்திர பாக்கியம் கைகூடி வருவது மாதிரியான ஆகச்சிறந்த காலகட்டம். ஆகச்சிறந்த காலகட்டம். நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகள் நன்முறையில் மேலோங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. தொட்டது துலங்கும். இப்போ போய் மருத்துவம் பாருங்கள். சரிங்களா? மருத்துவருடைய ஆலோசனை எடுத்து உணவு பழக்க வழக்கங்களை சரி பண்ணுங்கள். இப்போ ஆரோக்கியம் சரியாகி உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிட்டுவதற்கான அமைப்புகள் இந்த காலகட்டம் உண்டு. அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? ஆக இது ஒரு சிறந்த காலகட்டம். தாராளமாக முயற்சிக்கலாம். குலதெய்வ வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஏற்ற காலகட்டம். பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கம் வரும். ஆனாலும் அது உங்களுக்கு சாதகமான சில நற்செய்திகளையும் கொண்டு வரும். ஏன்? பங்கு உங்களுக்கு வந்துடும். பயப்பட வேண்டாம். சரிங்களா? பூர்வீக சொத்துக்களால் நல்ல ஏற்றமும் மேன்மையும் பெறுவீர்கள். உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திங்க. ஏன்னா உங்கள் குழந்தைகளோட உடல்நிலையில் சின்ன சின்ன தொந்தரவுகள் ஏற்படுறது மாதிரியான ஜாதகம். இப்போவே ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்திக்கிட்டீங்க அப்படின்னா பெரிதாக பயம் கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? இது ஒரு அமைப்பு. இதனை அடுத்த அமைப்பாக அன்பு நண்பர்களே, இந்த காலகட்டம் உங்களுடைய பேர், புகழ், கௌரவம், அந்தஸ்துன்னு உதாரணத்துக்கு ஒரு பப்ளிக் லைஃப்பில் இருக்கீங்க, ஒரு பொது வாழ்க்கையில் இருக்கீங்க, ஒரு அரசியல்வாதியாக இருக்கீங்க, ஒரு சமூக ஆர்வலராக இருக்கீங்க, ஒரு சமூக சேவகராக இருக்கீங்க, ஒரு பாப்புலர் ஃபிகராக இருக்கீங்க. உங்களுடைய மதிப்பு மரியாதையும் அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். உங்களுடைய பாப்புலாரிட்டி அடுத்த கட்டத்தை நோக்கி நகரும். அந்த மாதிரியான ஒரு அமைப்பு. அதேபோல் பொருளாதார வளர்ச்சியும் கையில் நல்லா கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது. ஓவராலாகவே அப்படியே வருமான ஓட்டம் இன்க்ரீஸ்ட் ஆகிடும். தொழில் பண்ணுறவங்களுக்கு நல்ல லாபங்களை பெறுகின்ற அற்புதமான காலம் அது. அற்புதமான காலம். அதில் எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது. சரிங்களா? எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர்கள். வழக்குகள் நிலுவையில் இருந்தது கூட வெற்றியை கொண்டு வந்து சேர்த்துரும். கவலைப்பட வேண்டாம். சரிங்களா? கல்வியில் இருந்து வந்த மந்த சுணக்கத்தன்மை கொஞ்சம் நீடிக்கும். நீங்கள் தட்டி கொடுத்தா தான் படிப்பாங்க, இல்லைனா அப்படியே கொஞ்சம் டவுன் ஆயிடுவாங்க. பார்த்து இருந்துக்கிறது மிக 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 நல்லது. ஆக அன்பு நண்பர்களே, சுவாதி நட்சத்திரக்காரர்களை பொறுத்த மட்டிலும் ஓவராலாகவே இந்த காலகட்டம் ஒரு நல்ல ஃப்ளோவில் இருக்குது. நீங்கள் உழைத்தால் மட்டும் போதும். வேறு எதுவும் நீங்கள் பெருசாக பண்ண வேண்டாம். உங்கள் உழைப்புக்கு ஏற்ற நல்ல நகர்வு நிச்சயம் உண்டு. அதேபோல் சுபகாரிய முயற்சிகளும் இனிதே நடைபெறுவது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டம். நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நண்பர்களே, இப்போ நம்ம உங்கள் நட்சத்திரத்திற்கு பார்த்த இந்த ராகு கேது பெயர்ச்சி பலன் அப்படிங்கிறது ஒரு பொதுவான ஒரு ராசி பலன். உங்கள் சுய ஜாதகம் அப்படிங்கிற ஒரு அமைப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஆக எந்த ஒரு விஷயத்தையும் சுய ஜாதகத்தை பார்த்து முடிவெடுக்கிறது நல்லது. உங்களுக்கு மேலும் ஏதாவது தகவல் தேவைப்படுது, இல்லை உங்கள் சுய ஜாதகம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து கொண்டு தாராளமாக ஜாதகம் பார்த்து கொள்ளலாம். அனைத்து நேயர்களும் நன்றாக இருப்பீர்கள். வாழ்க வளமுடன். நன்றி.